அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் வேணுகோபாலகிருஷ்ணன். இவரது மனைவி பூங்கோதை. தம்பதி இருவரும் சென்னையில் உள்ள மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டு நேற்று முன்தினம் இரவு மீண்டும் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் சேலம் வந்துள்ளனர். பின்னர் சேலம் ஜங்ஷனில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் மூலம் லீ பஜார் வழியாக வீட்டிற்கு சென்றபோது பூங்கோதை தன்னுடைய கைப்பையை தவறவிட்டுள்ளார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பேக்கில் காணாத போன ஒரு விஷயம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் பூங்கோதை ஐயோ என்னுடைய பை போயிடுச்சே, அதில் 11 சவரன் நகை இருக்குதே, அதில் 2 செல்ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய கணவர் வேணுகோபாலகிருஷ்ணன் பூங்கோதையும் அந்த செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. இந்த போலீஸார் இந்த புகாரின் பேரில் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் ரெட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்த பாஷா பர்வீன் தம்பதி நேற்று அம்மாப்பேட்டையில் உள்ள மகள் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு லீ பஜார் வழியாக வீடு திரும்பி கொண்டு இருந்தனர். அப்போது லீ பஜார் பாலம் அருகே சாலையில் கேட்பாரற்று கிடந்த கைப்பையை தம்பதி பார்த்துருக்காங்க. என்னடா இந்த பை புதுசாக இருக்குது, ரோட்டில் கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அந்த பையை எடுத்து பார்த்துருக்காங்க. அந்த பைக்குள்ளே சுமார் ஒரு நகைகள் 2 பெருசாக சரடு சங்கிலி மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 செல்ஃபோன் இருந்திருக்கு. இதை பார்த்ததும் டக்குன்னு உடனே எடுத்துட்டாங்க. அந்த கைப்பைக்குள்ள 11 சவரன் தங்க நகைகள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தம்பதி சாலையில் கிடந்த நகைகளை உரியவரிடம் ஒப்படைக்க எண்ணி சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் தங்க நகை மற்றும் கைப்பையை ஒப்படைச்சிருக்காங்க. இதன் பின்னர் நகைப்பையை தவறவிட்ட வேணுகோபாலகிருஷ்ணன் பூங்கோதை தம்பதியை காவல் ஆய்வாளர் அலுவலகத்துக்கு வரவழைத்த போலீஸ் கமிஷனர் அனில்குமார் கிரி நகைகளை அவர்களிடம் ஒப்படைத்தார். மேலும் சாலையில் கிடந்த நகைப்பையை போலீசாரிடம் ஒப்படைத்த பாஷா பர்வீன் தம்பதியின் நேர்மையை பாராட்டி கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து நகைகளை தவறவிட்ட குடும்பத்தினர் நகைகளை ஒப்படைத்த குடும்பத்தாருக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் வறுமையிலும் நேர்மை தவறாமல் நடந்து கொண்ட தம்பதிக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். இதனிடையே சாலையில் கிடந்த 11 சவரன் நகையை மீட்டு காவல்துறை மூலம் உரியவரிடம் ஒப்படைத்த பாஷா, அவரது மனைவி பர்வீன் மற்றும் அவர்களது மகன் ஆட்டோ ஓட்டுநர் அப்துல்லா ஆகியோரின் நேர்மையை பாராட்டி சேலம் முன்னாள் எம்பி எஸ்ஆர் பார்த்திபன் நேரில் அழைத்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்தி பாராட்டி ரூபாய் 10,000 வெகுமதி வழங்கி சிறப்பித்தார். அப்போது வழக்கறிஞர் பூமொழி மற்றும் பலர் உடன் இருந்தனர். இந்த 11 சவரன் நகையை கீழே கிடந்ததை எடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த அந்த முஸ்லீமான பாஷா பர்வீன் அந்த தம்பதிகளை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.